பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செந்திலை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பாரு சரவணன். அதுக்கப்புறம் என்னாச்சுனே உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்னன்னே தெரிலடா, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்குது, தயவுசெய்து நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி செந்தில் வந்து அழுதுட்டு அவங்க அண்ணாவை ஹக் பண்ணிட்டு வானே அப்படின்னு சொல்லி டாக்டரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு கோவமாக வருது, திட்டிக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு தூக்கமே இல்லை, கொஞ்ச நாளாக என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களும் டாக்டரும் அமைதியாக கேட்டுட்டு, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டேப்லெட்டெல்லாம் போடுங்க, கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வெளியே அமுச்சு விட்டுட்டு செந்தில்கிட்ட சொல்லுவார், அவரை தனியாக விட்டுறாதீங்க, அவரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருப்பார். அடுத்த சீனில் செந்தில் வந்து கதிர்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன், டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, அண்ணனை நல்லா பார்த்துக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறமா கடைக்கும் வந்துடுவாங்க. சரவணன் பாண்டியன் வந்து எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா வெளியே தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டெலிவரி இருக்குடா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, அப்போ செந்திலும் கதிரும் வருவாங்க. கதிர் வந்து நம்ம சரவணனை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. செந்தில் தான் கடையை பார்த்துப்பாரு. சீனில் சரவணன் பாண்டியன் 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ பழனி வந்து அங்கே கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரா. உங்ககிட்ட எத்தனை நாள் தான் மாமா சொல்கிறது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே பார்க்குறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.